Hello all. Today we are going to discuss about polynomials with additional informations. That is, சில ரூட்ஸ் கொடுத்தாச்சுன்னா how to find out the higher degree polynomial equation அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். Find all zeros of the polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube plus 39x square minus 39x plus 135. If 1 plus 2y and root 3 are two zeros of this polynomial. So, உங்களுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இதை வச்சு we have to find out all zeros. Zeros of the polynomial அர்த்தம் என்ன வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலினாமியல் itself becomes 0. இதை p of x எடுத்துக்கிட்டீங்கன்னா p of x எப்போ 0 ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதை அப்ளை பண்ணி தான் இங்கே போட போகிறேன். இஃப் 1 plus 2y is a ரூட்டாக இருந்தால் சொல்யூஷன் பார்க்கலாம். 1 plus 2y is a ரூட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occur in pairs. அதாவது நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occur in pairs. அப்போ 1 plus 2y is a rootனா then 1 minus 2y is also root. இதை நிறையா மெத்தடில் போடலாம். தட் இஸ் இதை 3 மெத்தடில் போடலாம். இப்போ ஒவ்வொரு மெத்தடையும் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். 1 plus 2y is a root then 1 minus 2y is also a rootனு ஆகிடும். அதே மாதிரி இஃப் இது எதில் படிச்சிருக்கோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா இஸ் ஏ ரூட்னா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட். அதே மாதிரி இஃப் ரூட் 3 இஸ் ஏ ரூட் தென் உங்களுக்கு என்ன தெரியும்னா மைனஸ் ரூட் 3 இஸ் ஆல்சோ ஏ ரூட் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x is equal to 0. Here also p of x is equal to 0. ரூட்டுன்னு சொன்னால் p of x is equal to 0. Zeros of the polynomialனா for the polynomial p of x ன்னு சரி, இப்போ ஒரு ரூட்டு 2 ரூட்டு 3 ரூட்டு 4 ரூட் தெரிஞ்சாச்சு. 4 ரூட்டு தெரிஞ்சாச்சுன்னா we can divide this polynomial function by the factor x minus of 1 plus 2y, x minus of 1 minus 2y, x minus of minus root 3, அடுத்தது x minus of root 3 equal to மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6th டிகிரி ஈக்குவேஷன் அதால் டிவைட் பண்ணானா அந்த ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணால் 6th டிகிரி ஈக்குவேஷன் என்னவா மாறுனா குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறும். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறி எடுத்துன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை ஹவு டு சால்வ் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷனுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ அது ஒரு மெத்தட். எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 2y இஸ் எ ஃபேக்டர். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 minus 2y is a factor. அப்போ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இது ரெண்டு ஒன்னோட ஒன்று கான்ஜுகேட்டாக இருக்கிறனால இது ரெண்டையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன். x minus 1 minus 2y into x minus 1 plus 2y. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு? a minus b into a plus b. சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? x minus 1 the whole square a square minus b square 2y the whole square. அப்போ x minus 1 the whole square நீங்கள் சிம்பிளை பண்ணுங்க. I am doing it by first method. first methodல இதை போட்டு காமிக்கிறேன். x square minus 2x plus 1 factorize பண்ணியாச்சு. மைனஸுக்கு மைனஸ் 2 square 4 i ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் 1ன்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 5 is a factor of என்ன தெரிஞ்சாச்சு? p of x ன்னு தெரிஞ்சாச்சு. is it clear? அதே மாதிரி அடுத்த ஃபேக்டர் நான் பார்க்க போறேன். அடுத்தது என்னது? பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 ஆர் த ரூட்ஸ். அப்போ x மைனஸ் ரூட் 3 into x plus root 3 is also a factor. That is x minus root 3 is a factor. x minus of minus root 3 x plus root 3 is a factor. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா a minus b into a plus b மாடல் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 3. ஓகே, இதோட பவர் 2, இதோட பவர் 2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சாச்சு? பவர் இது ரெண்டும், இதுவும் ஒரு ஃபேக்டர் தான், இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். அப்போ நான் எப்படி எழுதலாம்? திஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபுல் ஈக்குவேஷன் x பவர் 6 ஃபுல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. x பவர் 6 மைனஸ் 3x பவர் 5 minus 5x power 4 plus 22x cube plus 39x square minus 39x plus 135 equal to இங்க என்ன வந்திருக்கு
x square minus 2x plus 5 ஃபேக்டர்னு வரும்போது இந்த ஃபுல் பாலினாமியல் ஈக்குவேஷனை இதால் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ரிமைண்டர் இஸ் 0. சிமிலர்லி இது x square minus 3 திஸ் இஸ் ஆல்சோ த ஃபேக்டர்னா இதையும் இந்த ஃபுல் ஈக்குவேஷனை x square minus 3 ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கிறது x power 6 இருக்குது, இங்கே ஒரு x square இங்கே ஒரு x square, x power 4 கிடச்சிருச்சு. இப்போ பெண்டிங் என்ன இல்லை, x power 2 இல்லை. x square x square x square x power 6 டாலி ஆச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டே தான் செக் பண்ணோம், x power 6. அடுத்தது கான்ஸ்டன்ட்டை பாருங்கள் 135. 15 into 9 வந்து உங்களுக்கு 135. இங்கே பாருங்கள் +5 -3 -9 ஆனால் +135 ஆயிடுது. ஸோ த பெண்டிங் பார்ட் இஸ் தி எக்ஸ் ஸ்கொயர் வந்தாச்சு, கான்ஸ்டன்ட் வந்தாச்சு. அப்போ கண்டிப்பாக இது குவாட்ரலிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பவர் 2, இதுவும் பவர் 2. அப்போ எனக்கு பவர் 6 வரணும்னா ஒரு பவர் 2 கிடைச்சாச்சுன்னா லெஃப்ட் அவுட் எக்ஸ்ட்ரா என்னன்னு தெரியாது, அதனால பிஎக்ஸ் தெரியாது. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஐ வில் கெட் த சேம் ரிசல்ட். இப்போ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் பி. பியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எய்தர் யூ கேன் டேக் x power 5 கோஎஃபிஷியன்ட், x power 4 கோஎஃபிஷியன்ட், x cube கோஎஃபிஷியன்ட், x square கோஎஃபிஷியன்ட் ஆர் x கோஎஃபிஷியன்ட், எது பண்ணாலும் உங்களுக்கு பிக்கு ஈக்குவேட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேட்டிங் x கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டு பக்கமும் x கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். நீங்கள் எதை வேணால் ஈக்குவேட் பண்ணலாம், x power 5 x power 4 x cube எதை வேணால். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஈக்குவேட்டட் x power 6 அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ மிடில் இருக்கிற எதை வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா x கோஎஃபிஷியன்ட் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே x கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -39. இஸ் இட் கிளியர்? இப்போ x கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். x கோஎஃபிஷியன்ட் எப்படி வரும், இங்கே இருக்கிற எக்ஸு, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டு அண்டு இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட். இஸ் இட் கிளியர்? எக்ஸு கான்ஸ்டன்ட்டு அண்டு கான்ஸ்டன்ட், யூ வில் கெட் தி x கோஎஃபிஷியன்ட். வேறு எப்படி வரலாம், இங்கே கான்ஸ்டன்ட்டு, இங்கே கான்ஸ்டன்ட்டு, இங்கே எக்ஸு. எனக்கு எக்ஸ் மட்டும் வரணும், எக்ஸ் மட்டும் வரணும்னா எக்ஸை கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு -2x, அதாவது -2, இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து -3, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா -9. முடிச்சாச்சா? அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே கான்ஸ்டன்ட் 5, இங்கே கான்ஸ்டன்ட் -3. அப்புறம் எனக்கு என்ன வேணும், ரெண்டு கான்ஸ்டன்ட் இங்கே எடுத்தாச்சு. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே பி. ஸோ இதை ஃபர்தர் அசம்பிளி பண்ணிங்கன்னா -2 -3 -9 -54 -15p ஈக்குவல் டு -39. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் இந்த 15p இங்கே கொண்டு வந்துருங்க. 15p ஈக்குவல் டு -54 + 39. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா -15 வரும். am I correct? 15. So p is equal to -1. அப்போ உங்களுக்கு அதர் ஃபேக்டர் என்ன வரும், another factor is x square -x -9. எனக்கு என்ன கேள்வி கேட்குங்கன்னா, find the factorன்னு கேட்கல, find all the rootsன்னு கேட்டிருக்காங்க. அப்போ find all the roots or zeros of the polynomial என்ன வரும், ஒன்று வந்து 1 + 2y தெரிஞ்சாச்சு, 1 - 2y தெரிஞ்சாச்சு, √3 தெரிஞ்சாச்சு, -√3 தெரிஞ்சாச்சு. and this is the 6th degree equation. அப்போ we need 2 roots. அப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா மீதி இருக்கிற ரெண்டு ரூட் கிடைக்கும். பாலினாமியல் ஃபங்க்ஷன் வரும்போது we will get 2 zeros of the polynomial. ஸோ இது என்ன பண்ணேன், a is equal to 1 as usual, b is equal to -1, c is equal to -9. அப்போ x is equal to -b. -bனா ஆன் சால்விங், அதர் ஃபேக்டர் வச்சாச்சு. ஆன் சால்விங் பண்ணானா x square -x -9 is equal to 0 நான் சால்வ் பண்ணுறேன். அப்புறம் zeros of the polynomial கொண்டேன். அப்போ x is equal to -b. அப்போ 1 + 1 + or minus √b square 1 -4 into a into c -9 by 2a is 2. So which is equal to 1 + or minus √37 by 2. அப்போ எக்ஸோட வேல்யூ இது. therefore இது வந்து ரூட்டுன்னு சொல்லுவோம், பிகாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறனால திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு இது ரூட்டு. அப்போ 1 + or minus, that is +√37 by 2 and 1 - √37 by 2 are zeros of the polynomial.
zeros of p of x. அப்போ what are all the roots? Already given root is 1 plus 2y, another root is 1 minus 2y, and already given root is root 3, another root is minus root 3. So இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4 கிடைச்சாச்சு. 1 plus or minus root 37 by 2. So you are getting 6 roots because this is the 6th degree polynomial equation. இப்போ first method போட்டாச்சு. second method வழியா ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1 இப்போ 6th degree ஈக்குவேஷனுங்கிறனால 1 plus 2i is a root, இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். அப்போ 1 minus 2i is a root, இது வந்து என்னவா மாறும் பீட்டா. அடுத்து root 3 is a root, இது காமான்னு ஆகிடும். minus root 3 is a root, அது என்னவா மாறுனா டெல்டான்னு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 2 ரூட்டு, தட் இஸ் 4 ரூட் எனக்கு தெரிஞ்சாச்சு. இன்னும் 2 ரூட் வேணும். அந்த 2 ரூட் எனக்கு தெரியாது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆல்ரெடி எக்ஸுங்கிற பேர் இருக்கிறனால லெட் த 2 ரூட்ஸ் பி, லெட் தி 2 ரூட்ஸ் பி. அதுக்கு எதாவது பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்னா எல் கமா எம்னு வேணால் பேர் வச்சுக்கிறேன். ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் எல் அண்ட் எம், தட் இஸ் ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆர் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகே சரி. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சிக்மா 1 கண்டுபிடிக்க தெரியும். பாருங்களேன், திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன். சிக்மா 1 கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் போட்டுக்கணும்னு இருக்கேன். அடுத்து மைனஸ், இங்கே ப்ளஸ், அப்படியே சைன் மாட்டே வரும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, சிக்மா 1 என்ன வரும், செகண்டு அதாவது ஹையஸ்ட் டேர்மோட அடுத்த டேர்மோட நம்பர் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா -3, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3, அப்போ 3/1. அதனால் உங்களுக்கு என்னவா மாறுனா 3 மாறும். இஸ் இட் கிளியர்? அடுத்தது சிக்மா 6 பார்க்குறேன். ஏமிஸ் மற்றதில் எனக்கு எது வேணும், அவர் ஏமிஸ் டு ஃபைண்ட் அவுட் தி அதர் 2 ரூட்ஸ். ஸோ எவ்வளோ சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிறேன். அப்போ சிக்மா 6 என்ன வரும், உங்களுக்கு கடைசி கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் சிக்மா 6. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 135/1, அதனால் 135 ஆயிடுது. இஸ் இட் கிளியர்னா? ஓகே. இப்போ சிக்மா 1 மீனிங் என்ன, சம் ஆஃப் ஆல் த 6 ரூட்ஸ்னு அர்த்தம். சம் ஆஃப் ஆல் தி 6 ரூட்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா பிளஸ் எல் பிளஸ் எம் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். எனக்கு இந்த 4 ரூட் ஆல்ரெடி தெரியும். இது 2 கட் ஆகிடும், இது 2 கட் ஆகிடும். ஸோ 1 + 1 உங்களுக்கு என்னவா மாறும் 2. இஸ் இட் கிளியர்? அப்போ இது 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சாச்சு, 2ன்னு கிடைச்சாச்சு. இப்போ பேலன்ஸு எல் பிளஸ் எம் விச் இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் எல் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 3 - 2 is 1. கிளியர் ஆயிடுச்சா? இந்த 2 ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக் கண்டுபிடிச்சாச்சு. சிக்மா 6, சிக்மா 6 அர்த்தம் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா எல் எம் ஈக்குவல் டு 135. இந்த 4 ரூட் எனக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். a + b × a - b. அப்போ a² -2i the whole square. ஃபஸ்ட்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது காமா டெல்டாவை மல்டிப்ளை பண்ணுறேன். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணேன்னா √3 × √3 3. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா -3ன்னு வரும். இன்ட்டு எல் எம் ஈக்குவல் டு 135. இஸ் இட் கிளியர்? அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 i² is -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4 இன்ட்டு -3 இன்ட்டு எல்எம் ஈக்குவல் டு 135. 5 3s are 15. So -15 LM equal to 135. அப்போ LM is equal to உங்களுக்கு என்ன வரும்னா -9 வரும். புரிஞ்சிச்சா? அப்போ LM -9னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், இங்கே L + Mங்கிறது 1. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அப்போ சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன் செகண்ட் ஈக்குவேஷன், இப்படி என்ன போகலாம். இது எல்எம்முக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக -9/Lன்னு இதுலேயும் போடலாம். ஆர் L + M 1 இருந்ததுன்னா எம்முக்கு பதிலாக என்ன செய்யலாம், 1 - Lன்னு கூட போடலாம். உங்கள் இஷ்டம், எப்படி என்ன போடலாம், எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ என்ன ஆகிடும், எல் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ்ஸு எம்முங்கிறது என்ன ஆகும் -9/L ஈக்குவல் டு 1. சிம்பிளை பண்ணுங்க, L² இங்கே என்ன ஆகும் -9 ஈக்குவல் டு 1 × L 1L. இஸ் இட் கிளியர்? தட் இஸ் L. இப்போ ஃபர்தராக கொண்டு வாங்க, L² -L -9 is equal to 0. இஸ் இட் கிளியர்? பாருங்கள், இதே மாதிரி எதிர்க்கான்னு பாருங்கள். x² - x -9 is equal to 0.
இங்கே அதே மாதிரி எல் ஸ்கொயர் மைனஸ் எல் மைனஸ் 9 is equal to 0. கரெக்டாக? அப்போ இங்கே எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு? 1 + or minus √37/2 தானே? அப்போ இங்கே எல்லுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 + or minus √37/2. அப்போ எல் ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் எல்லுக்கே 2 ரூட் வந்திருக்கே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லை வந்து நான் வந்து 1 + √37/2ன்னு எடுத்துட்டேன்னா எம் என்னவா எடுத்துக்கணும்னா 1 - √37/2. ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன? எல்லையும் எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -9 வரணும். ஆர் எல் ப்ளஸ் எம்ஐ ஆட் பண்ணால் 1 வரணும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எல்லையும் எம்ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே +√37/2 -√37/2 கேன்சல் ஆகிடும். 1/2 + 1/2 1 டலியாச்சா? Therefore the zeros of polynomial functions are 1 + or minus 2y + or minus √3 1 + or minus √37/2. புரியுதா? ஸோ இந்த மாடலையும் இங்கே கணக்கு போடலாம். எது ஈஸியோ அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடு இருக்குது. இன்னொரு மெத்தட்னா டேரெக்டாகவே இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேளுங்க. டேரெக்டாகவே இது ரெண்டை மட்டும் ரூட்டாக எடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. ஸோ இதை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதே ப்ரொசீஜரை திருப்பியும் ஃபாலோ பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? அதாவது சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஹையர் டிகிரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்மளோட எய்மு. டிட்டர்மைன் கே அண்ட் சால்வ் திஸ் ஈக்குவேஷன் இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரூட்டானது ட்வைஸ் தி சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்படி சொல்யூஷன் போடுறேன்னு பாருங்கள். given equation is 2x³ minus 6x square plus 3x plus k equal to 0. ஸோ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து எப்படி நம்ம போட போகிறோம்? கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கியூபிக் ஈக்குவேஷனாக 3 ரூட் வரணும். அந்த 3 ரூட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. 1 root is twice the sum of the other 2 roots. அதுக்கு முன்னாடி sum of the root product of the root போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸாக மாற்றிக்கோங்கன்னு இருக்கேன். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தட் இஸ் த ரூட்ஸ் பி. லெட் த ரூட்ஸ் பி. ரூட்ஸ் வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்? ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 1 at a time. அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 6/2 which is equal to 3. கிளியர் ஆகிட்டா? சம் ஆஃப் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த கிவன் கண்டிஷன்? 1 root is let 1 root அதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ட்வைஸ் தி சம் ஆஃப் தி அதர் 2 roots 2 times பீட்டா ப்ளஸ் காமா. இஸ் இட் கிளியர்? அப்போ பீட்டா ப்ளஸ் காமாங்கிற இடத்துல ஆர் ஆல்ஃபாங்கிற இடத்துல 2 times பீட்டா ப்ளஸ் காமான்னு போடலாமா? or I can take it as beta plus gamma equal to 3 minus alpha எடுத்துக்கலாமா? using 1. இதை 1 எடுத்துக்கோங்க. using 1 beta plus gammaங்கிற இடத்த 3 minus alpha substitute பண்ணுறேன். therefore alpha equal to 2 times 3 minus alpha 6 minus 2 alpha 3 alpha இந்த 2 alpha இந்த பக்கம் கொண்டுறேன் equal to 6. therefore alpha equal to உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு? 2 தெரிஞ்சாச்சு. 3 ரூட்டில் ஒரு ரூட் எனக்கு இப்போ கிடச்சாச்சு. ஸோ ஜென்ரலாக நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னா ஆல்ஃபா 2ன்னு தெரிஞ்சாச்சா? ஆல்ஃபா வந்து பீட்டா ப்ளஸ் காமா வந்து 1 இந்த 2 போட்டு 2 2ஆல் டிவைட் பண்ணி 1 வரும். அப்புறம் பீட்டா ப்ளஸ் காமாலேருந்து பீட்டாவை கண்டுபிடிக்கணும், காமாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. மேக்ஸை பார்த்த உடனே ஷார்ட்டாக திங்க் பண்ண தெரியணும். இப்போ பாருங்களேன், 2 is a root. கே வந்து இங்கேயோ இருந்தால் எனக்கு கஷ்டம், யோசிக்கிறது கஷ்டம். கே வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல சேஃபு. ஸோ 2 is a rootனா நான் என்ன பண்ணுறேன்? கன்சிடர் இதை சிந்தட்டிக் டிவிஷனில் டிவைட் பண்ணேன். 2 is a rootனா இந்த 2வை தூக்கி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு டேலி ஆகிடும். இஸ் இட் கிளியர்? இந்த 2வை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டேலி ஆகும். அது ஒரு மெத்தட். கேயை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கே வேல்யூ முடிஞ்சிருச்சு. பட் அதை கேட்கல. டிட்டர்மைன் கே அண்டு சால்வ்னு வேலை கொடுத்துருக்காங்க கொஷின். டிட்டர்மைன் கே அண்டு சால்வ். ஸோ 2 வேலை நான் பண்ணி ஆகணும். 2 வேலையும் சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன்னா யூசிங் சிந்தட்டிக் டிவிஷனில் போயிடுறேன். சிந்தட்டிக் division. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் திங்க் பண்ணலாம் இந்த கணக்கு எடுத்திருக்கேன். சின்ஸ் 2 is a root of this polynomial cubic equation நான் சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போகிறேன். பிகாஸ் கேங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்.
அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன். 2 2s are 4. minus 6 plus 4 is minus 2. 2 into minus 2. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டும். 2 into minus 2 minus 4. இந்த minus 4 இங்கே எழுதுறேன். 3 minus 4 is minus 1. 2 into minus 1 is minus 2. கண்டிப்பாக எனக்கு இதோட ஆன்சர் 0. பிகாஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இஸ் தி ரூட். ரூட்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரணும் 0. திஸ் சேஸ் த ரிமைண்டர் பார்ட். ரிமைண்டர் இஸ் 0. இஸ் இட் கிளியர்? அப்போ கேயையும் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணால் 0. therefore the value of k is equal to 2. is it clear? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கே தெரிஞ்சாச்சு, கே கண்டுபிடிச்சாச்சு, சால்வ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரூட்டு கிடைச்சாச்சு. அப்போ மீதி 2 ரூட்டு கண்டுபிடிக்கணும். கீழே பாருங்க அழகாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு. therefore the remaining factor is என்னவா இருக்கும்? கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ரூட்டு போயிட்டுனா அது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறிடும். 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ரிமைனிங் ஃபேக்டர்னு வரும்போது ஈக்குவல் டு 0 போடக்கூடாது, மறந்துடாதீங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. therefore on solving 2x square minus 2x minus 1 is equal to 0. We get the other two roots. அப்போ a is equal to 2, b is equal to minus 2, c is equal to minus 1. அப்போ x is equal to minus b plus or minus root of b square minus 4 into 2 8, 8 into minus 1 plus 8 by 2a, 2 into 2 4. So 2 plus or minus root 12 by 4. 12 எப்படி எழுதுறான்னா 4 3s are 12 ன்னு எழுதலாம். இங்கே ரூட் போட போகிறேன், இங்கே ரூட் போட போகிறேன். அப்போ root of 4 is 2 plus or minus root of 4 is 2 root 3 by 4. 2 காமன் பண்ணுறேன். 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 plus or minus root 3 by 4. 2வையும் 4ஐயும் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணால் 1 plus or minus root 3 by 2. ஸோ வாட் ஆர் ஆல் த 4 ரூட்ஸ்? கியூபிக் ரூட் ஆஃப் கியூப் ரூட்ஸ்னு வரும்போது, கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் வரும்போது the 3 roots are alpha equal to 2, beta equal to 1 plus root 3 by 2, gamma equal to 1 minus root 3 by 2. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்லையும் கூட இந்த கணக்கை போடலாம். அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கணக்கு எப்படி போட்டோமோ அதில் இங்கேருந்து டிட்டர்மைன் கேல சொல்யூஷனில் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு போட்டு ஆல்ஃபா வந்து 2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சிந்தட்டிக் டிவிஷன் வழியாக போடுறது ஒரு மெத்தட். இப்போ இதையே இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 2க்கு அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அது ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்? ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா. 2 கட் ஆகிடும். பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. ஓகே, கன்சிடர் திஸ் இஸ் தி செகண்ட் ஈக்குவேஷன். ஆல்ரெடி இதை ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டதுனால நான் இதை என்ன பண்ணுறேன்? செகண்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது சிக்மா 3. சிக்மா 3னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் ஆல் அட் அ டைம். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் கே பை 2ன்னு வரும். ஸோ சிக்மா 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 2. ஆல்ஃபா எனக்கு ஏற்கனவே 2ன்னு தெரியும். அப்போ 2 பீட்டா காமா, இதை யூசிங் ஃபஸ்ட் பார்ட், யூசிங் 1. 2 பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 2. இந்த 2வை கீழே கொண்டு வந்துடுறேன். பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 4. ஓகேயா? அடுத்து பாருங்க, டேக்கன் 2 at a time, that is alpha beta, beta gamma plus gamma alpha equal to, உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கு 3, இந்த இடத்துல இருக்கு 3, plus into plus plus 3 by 2 equal to 3 by 2. Is it clear? இது ரெண்டுலையும் ஆல்ஃபாவை காமன் பண்ணிட்டு பீட்டா பிளஸ் காமா பிளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3 by 2. இஸ் இட் கிளியர்? ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2ன்னு தெரியும், பீட்டா பிளஸ் காமாவுக்கு பதிலாக 1ன்னு தெரியும், பிளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3 by 2. ஸோ பீட்டா காமா ஈக்குவல் டு 3 by 2
minus 2 வரும் which is equal to 4. அப்போ உங்களுக்கு minus 1 by 2 வரும். So beta gamma equal to minus 1 by 2. Is it clear? So already நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், beta gammaங்கிறது minus k by 4 கண்டுபிடிச்சிருக்கேன். இதை third part வச்சுக்கோங்க. Substitute in third. Thirdல substitute பண்ண என்ன வரும், minus 1 by 2 equal to minus k by 4. இந்த 2 இங்கே 4 கட் ஆகிடும், மைனஸ் கட் ஆகிடும். அப்போ கேயோட ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சாச்சு, 2 கிடைச்சாச்சு. ஓகேயா? ஸோ இந்த வழியாக 2 போடுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வழியாக 2. ஸோ இந்த வழியாக நான் 2 போடும்போது ஐ எம் தரவு இந்த கான்செப்டில் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக தெரியும். இஸ் இட் கிளியர்? இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், கே கண்டுபிடிச்சாச்சு. we have to find out the other 2 roots. ஓகேயா? அப்போ okay, we know that alpha plus beta plus gamma equal to 1 தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், using 2 போட்டிங்கன்னா beta equal to 1 minus gamma வருமா. இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை 4th equation எடுத்துக்கோங்க. substitute in 4th equation. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 1 minus gamma into gamma equal to minus 1 by 2. Gamma minus gamma square equal to minus 1 by 2. Gamma square LCM என்ன போடுங்க, 2 gamma minus 2 gamma square equal to minus 1 வரும். ஸோ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 2 gamma square minus 2 gamma minus 1 is equal to 0. பாருங்கள் இதே மாதிரி வந்துருச்சான்னு பாருங்க. 2x ஸ்கொயர் இருக்கு, இங்கே 2 gamma ஸ்கொயர், minus 2x இங்கே minus 2 gamma, இங்கே minus 1 இங்கே 1 minus 1. சரியாச்சா? அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன தான் வரப்போகிறது, gamma equal to 1 plus or minus root 3 by 2. இஸ் இட் கிளியர்? அப்போ காமாவே 2 ரூட்னு சொல்ல முடியாது. காமா வந்து if gamma equal to 1 plus root 3 by 2 இருந்தா ஆட்டோமேட்டிக்காக பீட்டாவை நான் ப்ரெடிக்ட் பண்ணலாம் 1 minus root 3 by 2. பிகாஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 வரணும். அதான் ரூல் வந்துருச்சு. therefore the roots are first root 2, sorry, alpha is 2, beta is 1 plus root 3 by 2 whole thing divided by 2 and gamma is 1 minus root 3. ஸோ இதெல்லாம் தெரியாது. 1 plus root 3 by 2 அதாவது p plus root q is a root. Automatically you will get p minus root q is also a root with the rational coefficients. கரெக்டாக டாலியாக இருந்தான்னு பாருங்க. Is it clear? If some information about the roots are given, how to find out the polynomial equations of higher degree அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த 2 விஷயங்கள், that is when will you get the 1 as a root and when will you get the minus 1 as a root for a polynomial equation அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.